Hello viewers, welcome back to my channel. இப்போ என்ன பார்க்க போறோம்னா தை வெள்ளிக்கிழமை கடைசி வெள்ளிக்கிழமை அது இன்னைக்கு வாசல்ல போட்ட படிக்கோலம் தான் இது. சிம்பிள் கோலம், ரொம்ப ஈஸியா இருக்கும், பார்க்க அழகா இருக்கும். நாள்கிழமையில வாசல்ல சட்னி போட்டுடலாம். ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி. இது தை வெள்ளிக்கிழமை ஸ்பெஷல் பாயசம் தான். ரொம்ப சிம்பிள் இன்கிரீடியன்ஸை வச்சு சட்டுன்னு பண்ணுற ஒரு பாயசம். பழப்பிரதமன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? பூவன் பழத்தை தவிர எல்லா விதமான வாழைப்பழத்துலேயும் பண்ணலாம். இந்த பழப்பிரதமனுக்கு முதல்ல ஒரு 4 பாதாம் 4 கேஷ்யூவை ஹாட் வாட்டரை விட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வைக்கலாம். இந்த தோலை உரிக்கிறதுக்கு வரும், அப்போ தான் ஊறட்டும். இப்போது 10 நிமிஷம் ஆயாச்சு. இந்த தோலை இந்த மாதிரி விரலால் அகட்டினாலே இந்த மாதிரி வந்துடுத்து பாருங்க ஜோராக. மேல் தோல் எடுத்த பாதாம் முந்திரியை மிக்சியில் சேர்த்து தண்ணி எல்லாம் விடாமல் ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு திருப்பியாச்சு. கரகரப்பாக பிடிச்சிருக்கு. 2 வாழைப்பழம் எடுத்துட்டுருக்கேன். இதை மேல் தோல் உரிச்சிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி இந்த பொடித்த பாதாம் முந்திரியோடு சேர்த்து மிக்சியில் அடிச்சுன்னு வந்தாச்சு. பேனில் 2 டீஸ்பூன் அளவு நெய்யை விட்டு கொஞ்சம் முந்திரி பருப்பை நல்ல பொன் கலருக்கு வறுபட்டதும் எடுத்துடலாம் தனியாக. நெய்யை வடிச்சிட்டு இந்த முந்திரி பருப்பை மாத்திரம் எடுத்து வச்சுட்டு இந்த நெய்யிலேயே அரைச்ச பாதாம் பழம் முந்திரி அந்த விழுதை சேர்த்து கைவிடாமல் கிளறணும். ஜஸ்ட்டு 1 நிமிஷம் போல் இந்த வதக்கினா போகிறோம். நல்ல பச்சை வாசனை போக நல்லா வதங்கிடும். அது இதில் 1 கரண்டி அளவு பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கிறேன். இது நல்ல வெல்லம், அதனால் அப்படியே சேர்த்துருக்கிறேன். கல் மண் இருந்ததுன்னா கரைச்சி வடிகட்டி சேர்த்துக்கலாம். பழத்தில் ஏற்கனவே ஸ்வீட்னஸ் இருக்கிறதுனால 1 கரண்டி தான் வெல்லம் சேர்த்துருக்கேன். வெல்லம் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருந்து பச்சை வெல்ல வாசனை போக நல்லா கலந்து வதக்கிக்கணும். இதில் நான் தண்ணியே விடலை. வெல்லம் கரைஞ்சி இந்த பழத்தோடு சேர்ந்து 1 நிமிஷத்துக்கு மேலேயே நல்லா வறண்டாச்சு, பச்சை வாசனை போயாச்சு. இப்போ ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்ல சூடு ஆறட்டும். அப்புறமா பால் கலந்துக்கலாம். தேங்காய் பாலோ இல்லை காய்ச்சி ஆற வச்ச பாலோ சேர்த்துக்கலாம். இதுவுமே சூடு ஆறினதுக்கப்புறம் தான் சேர்க்கணும். இப்போ நல்லா சூடு ஆறியாச்சு பாருங்கோ, எவ்வளோ திக்காக இருக்குது தெரியுறதா? பழம் முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு ஏலக்காய் வாசனையோட சூப்பராக இருக்குது இந்த மணமே. இப்போது நான் 1 மூடி தேங்காயை நல்ல பால் எடுத்து வச்சுருக்கேன். 1ஆம் பால் 2ஆம் பால் எல்லாம் சேர்த்து தான் எடுத்து வச்சுருக்கேன். இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது மிக்ஸ் பண்ணி சுட வைக்கணுன்ட்டுலாம் இல்லை, அப்படியே தான் ஆற வச்சு தான் சேர்க்குறேன். பாயசத்தோட திக்னஸ் பாருங்கோ எவ்வளோ ஜோராக இருக்குல்ல, நல்ல திக்காகவே இருக்கும். ஆற இன்னும் கூட இறுக்கிக்கும். முந்திரி பருப்புலாம் அரைச்சி சேர்த்துருக்கோம் இல்லையா? இப்போ வறுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பை மேலாக சேர்த்தா நம்ம சூப்பரான பழப்பிரதமன் ரெடி. நீங்கள் விருப்பப்பட்டால் இதில் ஜீனி சாதாரண பால் கூட சேர்த்து பண்ணலாம். நான் இன்றைக்கி வெல்லமும் தேங்காய் பாலும் சேர்த்துருக்கேன். இதோட டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும், ரொம்பவே ரிச்சாக இருக்கும். வியூஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பாயசம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்லாம் போஸ்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.